ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐபிஎல் 2026ல டிசி டீமோட ஸ்குவாட் அனாலிசிஸ் தான். டீமை பார்க்கும்போது ஆன் பேப்பரா பார்க்கும்போதே ஒரு ஃபயரா இருக்கு, ஒரு பேலன்ஸா இருக்கு, பக்காவா இருக்கு. அது இந்த டீம் டிராபி வின் பண்ணுமாங்கிறத நம்ம அனாலிசிஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேப்டன் வந்து அக்செப்ட் படேல், இந்தியன் டீமோட வைஸ் கேப்டன். எந்த பிரச்சனையும் கிடையாது, தரமான கேப்டன் தான். ரெண்டாவது டீம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாட வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யங்ஸ்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்பின் டிபார்ட்மெண்ட் போகும்போது பாத்தீங்கன்னா அக்சர் படேல், குல்தீப், இவங்க ரெண்டு பேர்த்தை இணைக்கிறதுக்கு விப்ராஜ் நிகம் இருக்காப்ல. சும்மா தரமான ஸ்பின் டிபார்ட்மெண்ட் உண்மையிலேயே வீசிட்டே இருக்கு. சரியா, உண்மையிலே 2 இன்டர்நேஷனல் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க, ஒரு டொமஸ்டிக்ல கலக்கிற விப்ராஜ் நிகம் வச்சிருக்காங்க போது பக்காவா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சோ அதுல பிரச்சனையே இல்லை. இவங்களோட மெயின் கன்சர்ன் எதுல எல்லாம் அவங்களோட வீக்னஸ் இருக்குன்னா இன்ஜுரி தான். என்ன பண்றதுன்னா மிச்சல் ஸ்டாக், நம்ம அண்ணாச்சி மிச்சல் ஸ்டாக் இன்னும் வரல. என்ன தகவல்னு தெரியல. அவரு லேட் ஆகுங்கிறாங்க. அவரு வரணும். இந்த சமீரா, லுங்கிங்கிடி, ஜெமிசன் இவங்களுக்குலாம் இன்ஜுரி ஆகாம இருக்கணும் டோர்னமெண்ட் கடைசி வரைக்கும். நம்ம டொமஸ்டிக் பிளேயர் நடராஜனுக்கு அதே தான். இன்ஜுரி ஆகாம இருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை, தரமா ஓட்டிடலாம் கைஸ். பிரச்சனையே இல்லை, டீம் பக்காவா வந்துடும். வாங்க ஸ்குவாட் அனாலிசிஸ்குள்ள போவோம். பிளேயிங் லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். KL ராகுல் டாப் ஆர்டர்ல, நிசாங்கா இருக்காப்ல, ஸ்ரீலங்கா பிளேயர், தரமா பேட்டிங் ஆடுவாப்ல. KL ராகுல் ஒரு ஸ்டெபிலிட்டியோட ஆடுவாப்ல, இவர் பக்காவா பிரிச்சு எடுத்துருவாப்ல. அப்படியே வந்தீங்கன்னா நிதிஷ் ராணா இருக்காப்ல, ஒரு ஸ்பின்னும் போடுவாப்ல, ஒரு பேட்டிங் ஆடுறாரு. அவர் கண்டிப்பா ஸ்குவாட்ல இருப்பாரு. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மாறுச்சுன்னா நமக்கு வந்து அபிஷேக் போரல் இருக்காரு பின்னாடி பேக்கப்ல. பிருத்திவி ஷா கூட டாப் ஆர்டர்ல அனுப்பிவிட்டு ஆட வைக்கலாம். ஸோ பிருத்திவி ஷாவும் இருக்காப்ல பேக்கப்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் வந்துடும். ஸ்டெப்ஸும் டேவிட் மில்லர் வந்துருவாங்க, பேமாவே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அசிஷோக் சர்மா, அக்சர் படேல், விப்ராஜ் நிகம் தரமா இருக்கும் அடிச்சு பொழக்கிறதுக்கு. டீம்ல பேட்டிங்ல எந்த பிரச்சனையும் இல்ல. விப்ராஜ் நிகம் கூட இப்ப பேட்டிங் பயங்கரமா ஆடுறாரு, அதனால பிரச்சனையே இல்ல. பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்யூப்தார், குல்தீப் யாதவ், லுங்கி இங்கிடி, அது போக இம்பாக்ட் சப்பா வந்து நம்ம நடராஜ் எடுத்துட்டு வரலாம், இல்ல முகேஷ் குமார் எடுத்துட்டு வரலாம். 2 விதத்துல எடுத்துட்டு வரலாம். இப்ப மிச்சல் ஸ்டாக் வர்ற வரைக்கும் தான் இந்த ஸ்குவாட். மிச்சல் ஸ்டாக் வந்துட்டாருன்னா அங்க ஃபாரினர் ஏதாவது ஒன்னு ஆல்டர்னேட்டிவா எடுக்க வேண்டியிருக்கும். எடுத்துட்டு இவரை உள்ள கொண்டு வந்துடலாம். லுங்கி இங்கிடியை எடுத்துட்டு கூட மிச்சல் ஸ்டாக் கொண்டு வந்து 2 இந்தியன் பாஸ் பவுலர் வச்சு கூட உள்ள ஓட்டிக்கலாம். சரியா, பாஸ் பவுலரை பொறுத்த வரைக்கும் அக்யூப் நவி வந்து நல்லா டொமஸ்டிக் பண்ணிருக்காப்ல. சோ அவர் கண்டிப்பா உள்ள இருப்பாப்ல, நல்லா பண்ணுவாப்ல. அது போக லுங்கி இங்கிடி, இம்பாக்ட் சப்பா, நடராஜா இல்ல முகேஷ்குமார், 3 பாஸ் போலர் ஆயிடுச்சு. 3 ஸ்பின்னர், அக்சர் படேல், குல்தீப் யாதவ், விப்ராஜ் நிகம். தேவைப்பட்டா நிதிஷ் ராணா போடலாம், அசிஷோக் சர்மா பந்து போடலாம், எல்லாரையும் கொண்டு வந்து கூட போடலாம். பந்து போடுறதுக்கு பிரச்சனையே கிடையாது. இன்ஜுரி ஆகாம டீம் நல்லா கன்சிஸ்டன்சியா ஒரு பக்காவான டெசிஷன் மேக்கிங்கா இருந்தா டிசி ஸ்குவாட அடிச்சுக்கவே முடியாது. தரமா இருப்பாங்க. பார்க்கலாம் டோர்னமெண்ட்ல எப்படி போறாங்கன்னு. பிளேயா போவாங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. அது போக ஃபுல் ரிவ்யூ பார்க்கணும், ஃபுல் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு வந்து கீழே வீடியோ லிங்க் இருக்கும், அதுல போய்